நம்ம அண்ணன் இப்பதாங்க சீமான் அவரு முதலமைச்சர் விஜய் பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, 69 படங்கள்ல ஒரு படம் கூட நல்லா இல்ல, நீ எப்படி நல்லாட்சி கொடுப்பேன்னு எல்லா பேரும் நம்புறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி நல்ல படம் கொடுத்திருந்தா நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு நம்பிட முடியுமா? அப்படி பார்த்தா ரஜினிகாந்த் 50 படம் நல்ல படங்கள் கொடுத்திருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. ஏன் நீங்க அவரை ஆதரிக்க? அவர் அரசியலுக்கு வராருன்னு ஏன் அவரை எதிர்த்தீங்க? அவரோட சேர்ந்து வேலை பண்ணிருக்கலாம்ல. 50 படம் நல்ல படம் கொடுத்திருக்காரு, நீங்க அவரோட சேர்ந்து தான் நின்றுக்கணும். 50 படம் நல்ல படம் கொடுத்துட்டாரியா, இவர் நல்லாட்சி கொடுப்பாரியா, நான் உறுதுணையா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா அப்படித்தானே கூட நின்றுக்கணும். இல்ல அவர் அப்படிங்க, ரஜினிகாந்தை விட்டுருங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் 100 படங்கள் நல்ல படங்கள் கொடுத்துட்டாரு. அப்ப அவருக்காவது நீங்க இறங்கி வேலை பார்த்துருக்கணும்ல. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நேரத்துலையும் அடிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட், இது ஒரு பொழப்புன்னு நீ பொழைச்சிக்கிட்டு இருக்க. நம்மளோட தம்பிங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க நீ பேசுறதையும் ஒரு பேச்சுன்னு சொல்லி. 29 படங்கள் நல்ல படங்கள் நடிச்சிருக்காருனாடா நீ அன்னைக்கு புகழ்ந்த. இவர் தான் சூப்பர் ஸ்டாரு, 180 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறாரு, 30 கோடி வரின்னு வச்சா கூட 150 கோடி கையில நிற்கும் அப்படி இப்படின்னு பேசின. மெர்சல் படம் பிடிக்கும்னா அப்போ அதெல்லாமே பொய்யா? இல்ல இன்னைக்கு இந்த வாடகை வாய் பேசுறது பொய்யா? அன்னை பொய் கொஞ்சம் சொல்றா, நாங்கெல்லாம் தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கோம்டா. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சா இருக்கு, ஒரு மேடையில ஒரு பேச்சா இருக்கு. நீ இப்படி பேசுறது எது உண்மை எது பொய்னே தெரியல. அப்புறம் கோவம் வருது சிஎம் சாருக்கு அப்படின்றீங்க. கோவம் எதுக்கு படுறாரு? எதுக்கு அவர் கோவப்பட்டாரு? நல்லா யோசிச்சு சொல்லு. மக்களை தற்குறின்னு சொல்றியடா, தற்குறி நாய நீ தாண்டா தற்குறி. உனக்கு நம்ம பேசுறதும் புரிய மாட்டுது, எதையும் நீ பேசுறதும் எதுவும் தெளிவில்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சா மாத்தி மாத்தி பேசியிருக்க. நீ தாண்டா தற்குறி, மக்கள் இல்லடா தற்குறி, அவங்க சரியான பக்கம் தானே நிக்கிறாங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்கு கோவம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. புரியுதாடா தற்குறி? புரியுதாடா அண்ணன்? அண்ணனை கொஞ்சம் மரியாதையா தான் பேசணும், அண்ணனை கொஞ்சம் உரிமையா தான் பேசணும். அதனாலதான் அப்படி பேசுறேன். அப்புறம் கவர்ச்சினால வந்துட்டாருன்னு சொல்ற, அது என்ன கவர்ச்சி? நீ எந்த படமும் நடிச்சதே இல்லையா? நீ நடிச்ச படங்கள்ல உன்னை பார்த்து வராத கவர்ச்சி முதலமைச்சர் விஜய் பார்த்த உடனே மட்டும் எப்படி வந்துருச்சு? மக்கள் ஏன் உன்னையெல்லாம் விட்டுட்டு நீனே நல்ல காவியங்களா ஒரு 5 படங்கள் எடுத்திருக்க. 3 படம் ஃபிளாப்பு, ஒரு படம் ஓரளவு ஓடி இருக்கு. தம்பின்ற படம் கொஞ்சம் நல்ல படம், நல்லா ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் நீ நடிச்ச படங்கள் பல படங்கள் நடிச்சிருக்க. உன்னை பார்த்து வராத கவர்ச்சி என்ன முதலமைச்சர் விஜய் பார்த்தோன்னு வந்துச்சு? மக்கள் நம்பியிருக்காங்கடா. அறிவு கட்டவனே இப்போ முதலமைச்சரா உட்காந்துருக்காரு. அந்த கவர்ச்சி உன்னை பார்த்தா வராது. உன்னை பார்த்தா புழுகனே, அண்ட புழுகனே, பொய்க்காரன், இப்படியான தோற்றம் தான் வரும்.